நாம் இப்போ பார்க்க போகிறது குறுந்தொகை பாடலில் 2வது பாடலான கண்டோர் கூற்று அப்படிங்கிற பாடப்பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா பெரும் பொதுமனார் அப்படிங்கிறவர் இந்த பாடல் எழுதியிருக்காரு. இந்த பாடலோட மைய கருத்து அல்லது பாடலின் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைவனும் தலைவியும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. அப்போது அவங்களோட பெற்றோர்களான பெற்றோர்கிட்ட சம்மதம் கேட்குறாங்க. பெற்றோர்கள் சம்மதிக்கலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணத்துக்காக நம்ம ஊரை விட்டு போயிட்டு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி ஊரை விட்டு கிளம்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வறண்ட காட்டு பகுதியான ஒரு பாலைநில காட்டு வழியாக கடந்து போகிறாங்க. அப்போ அவங்க போகும்போது அவங்களோட காலில் ஒரு செருப்பு கூட இல்லாமல் போகிறாங்க. அதனால் அங்கே என்ன பண்ணுது, அந்த பாலை நிலத்தில் வறண்ட காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கற்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கூர்மையான முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய கூர்மையான வழியாக செல்லக்கூடிய வழிபோக்கர்கள் தலைவன் தலைவியோட இந்த செயலை பார்த்து வருத்தப்படுற விதமாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு.